ஹலோ ஹாய், நல்லா எப்படிங்க? நான் உங்கள் பைக்கில் தமிழ்ச்சேர்ந்து டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒரு புது வண்டி தான், ஒரு எஸ்டிஎம் 125 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வந்து புது வண்டியில் வர கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த வண்டி நான் புதுசாக வாங்கியிருக்கேன். இந்த வண்டியில் இருக்கிற நிகழ்வு குறைகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளாக ஒரு பேசியை காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் பிரச்சனை என்னென்ன பொருள் நம்ம மாற்ற போகிறோம் தான் அந்த வீடியோவில் காமிப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு எஸ்டிஎம் 125 தான். இந்த வண்டி நான் இப்போ தான் புதுசாக எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எடுத்த வண்டி வந்து இங்கே இருக்க பாருங்கள். நிறைய வண்டி இருந்தாலும் இது 2005 எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த வண்டி இது. ஓகேங்களா, அதோட நான் ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு புது வண்டி வாங்கியிருக்கேன். இந்த வண்டி தான் அது. இப்போ இந்த வண்டி பற்றி எதுக்கு நான் காமிக்கிறேன்னா, இப்போ சிபிசி 125 வச்சுருக்கவங்கள இந்த புது வண்டியிலே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. நிறைய இருக்குன்னா பெரிய பெரிய கம்ப்ளைண்ட் கிடையாது, ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குது. நீங்கள் வண்டி எடுத்துருந்தீங்கன்னா இந்தமாரி கம்ப்ளைண்ட் இருந்தால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். இப்போ இது என் வண்டி தான். இதில் பார்த்தா ஒரு 4 கம்ப்ளைண்ட் இருக்குது. ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் தான். இப்போ நிறைய மோஸ்ட்லி இந்த வண்டியில் வருது, கீர் டைட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க கம்ப்ளைண்ட்டு, ரன்னிங் ஆஃப் சொல்லுவாங்க கம்ப்ளைண்ட்டு, ப்ளஸ் இந்த ஃபியூல் கேஜ். இது 2 பாயிண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு உள்ள ஒரு 6-8 லிட்டர் இருந்தால் கூட இந்த 2 பாயிண்ட் 1 பாயிண்ட் இப்படி தான் காமிக்கும். அதேமாதிரி BS6 வந்து சைட் ஸ்டாண்டை போட்டு இந்த ஃபீல்டு செக் பண்ணாதீங்க, மெயின் ஸ்டாண்டை போட்டு செக் பண்ணால் தான் இது கரெக்டாக காமிக்கும். இப்போ நான் வண்டி வாங்கி கரெக்டாக ஒரு 500 கிலோமீட்டர் ஓடிச்சு. ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணோம். இந்த ஃபஸ்ட் சர்வீஸில் தான் இந்த ப்ராப்ளத்தை நான் அட்டன் பண்ண போகிறேன். இது கண்டிப்பாக கம்பெனியில் தான் பண்ணணும். நான் கம்பெனியில் இருக்கிறதால இந்த ஹீரோ பிராண்டு கொஞ்சம் நான் பிடிக்கும் எனக்கு. ஓகேங்களா, இது இந்தியன் மேக் இருந்தாலும் பார்சல் நல்லா குவாலிட்டியாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மைலேஜ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ நிறைய பேர் இந்த வண்டி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வண்டி மைலேஜ் வந்து 60+ சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு 8 வாட்டி 10 வாட்டி ட்ரைவ் பண்ணியிருப்பேன், மைலேஜ் செக் பண்ணியிருப்பேன். ஒரு பெட்ரோல் பங்கு ஒரு டிஃப்ரெண்ட் மைலேஜ் வருது. ஓகேங்களா, ஒரு நம்ம ஆஃபீஸாண்டே ஒரு பெட்ரோல் பங்கு இருக்குது. அங்கே போய் நான் லிட்டர் போட்டேன்னா கொஞ்சபட்சம் 45-40 அந்த தான் மைலேஜ் வருது. சரி, பெட்ரோல் பங்கை மாற்றலான்னு பண்ணால் மாற்றி பார்த்தா கண்டிப்பாக 50க்கு மேலே மைலேஜ் வருது. ஓகேங்களா, அதனால் வண்டியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பெட்ரோல் போகிறதுல கரெக்டாக கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஆனால் கண்டிப்பாக 100%, 99%, 55+ தான் அந்த வண்டிக்கு வரும். ஓகேங்களா, வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ எதுக்கு எடுக்கிறதுனா, உங்களுக்கு இந்த ஆயில் வந்து ஹெட்டுக்கு வந்து முக்கியமாக இந்த ஆயில் போகணும். ஓகேங்களா, புது வண்டி எடுக்கும்போது இந்த வண்டிக்கு டிப்ஸ்டிக்லாம் இருக்காது. நீங்களே பார்த்துருப்பீங்க, டிப்ஸ்டிக் கிடையாது. இது வெறும் மூடி கேப் தான் இது. அதனால் இந்த மிரரில் பார்த்து தான் நம்ம ஆயில் பார்க்கணும். இப்போ ஆயில் வந்து நீங்கள் பார்த்துங்க, இது மினிமம், இது மேக்ஸிமம். கண்டிப்பாக இது ஃபஸ்ட் சர்வீஸ் ஆயில் பண்ணும்போது மேக்ஸிமம் ஆயில் தான் இருக்கணும். கண்டிப்பாக உங்கள் வண்டியில் செக் பண்ணிங்க, மினிமம் லெவலில் வச்சுக்காதீங்க, அப்பவும் மேக்ஸிமம் லெவல் வைங்க. என்ன வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஆயில் இங்கேருந்து காலி ஆகிடணும். சுத்தமாக ஆயில் இங்கே இருக்கக்கூடாது. ஆயில் இதயத்தில் இருந்தது வண்டி ஸ்டார்ட்டில் இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த வண்டிக்கு ஹெட்டில் ஆயில் போகலான்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக வண்டியில் பிரச்சனை. கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து ஒயிட் ஸ்மோக் வந்துடும் வண்டி. அதனால் புது வண்டி எடுக்கும்போது இந்த மிரர் செக் பண்ணுங்கள். மினிமம் லெவலில் மேக்ஸிமம் லெவலில் கொஞ்சம் சென்டராக இருக்கணும். ஃபஸ்ட் சர்வீஸ் ஆயில் மாற்றும் போது செக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த மேக்ஸிமம் லெவலில் இந்த லெவலில் இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ இந்த லெவலில் தான் இருக்குது. இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஆயில் வந்து சுத்தமாக அங்கே இருக்கக்கூடாது. இந்த ஆயில் வந்து ஆயில் பம்பு மூலயமா கண்டிப்பாக ஹெட்டு, போரு இது எல்லாத்துக்குமே டூப்ளிகேஷன் கொடுக்கணும். ஓகேவா, அப்படி உங்கள் வண்டியில் ஆயில் அப்படியே தாங்க இருக்குது, வண்டி ஸ்டார்ட்டில் இருக்குது, ஆனால் ஆயில் மேலே போகல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வண்டியில் பிரச்சனை. கண்டிப்பாக உடனே பார்த்துருங்க. ஓகே, அதேமாதிரி ஆயில் லெவல் செக் பண்ணுறதுக்கு இந்த 10ஆம் நம்பர் போல்டு கட்டினாவே இதுலேருந்து ஆயில் கொஞ்சம் லீக் ஆகும். அப்படி ஆயில் லீக் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஆயில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த போல்டு கட்டியும் உங்களுக்கு ஆயில் வெளியில் வரலன்னா கண்டிப்பாக ஆயில் வண்டியில் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணி இதை காமிச்சிடுறேன். ப்ளஸ் இந்த கீர் ஹார்டுக்கு என்ன பண்ணணும், இந்த வண்டி ரன்னிங் ஆஃபுக்கு என்ன பண்ணணும், இந்த ஃபியூல் கேஜிங் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். நீங்கள் 125 வண்டி வாங்க போகிறீங்க, இல்லைன்னா ஏற்கனவே வச்சுருந்தீங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் தான், ஆனால் ரொம்ப மேஜர்லாம் கிடையாது. இந்த ஃபால்ட்டில் சின்ன சின்ன விஷயமா அவங்க பண்ணால் இது ஸ்டோரூமில் கொடுத்தாவே அவங்க கண்டிப்பாக வாரண்ட்டியில் க்ளைம் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, கரெக்டாக நீங்கள் சர்வீஸ் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணாவே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ முக்கியமானது இந்த ஆயில் வந்து நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன், ஹெட்டுக்கு ஆயில் போனோன்ட்டு. ஹெட்டுக்கு ஆயில் போனால் தான் வண்டியில் எந்த பிரச்சனையும் இருக்காது, பக்காவாக இருக்கும். ஹெட்டுக்கு ஆயில் போனோன்னா கண்டிப்பாக வண்டி சீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். போட்டோன்னே இந்த பம்பு சவுண்டு கேட்கணும். ஓகேங்களா, இந்த சவுண்டு கேட்டால் தான் ஓகே உள்ள பம்பு வேலை செய்யுது, அப்போ தான் வண்டியே ஸ்டார்ட் ஆகும். இந்த சவுண்டு கேட்கலன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகாது. ஹீரோ பொறுத்த வரைக்கும் பம்பு டேங்குக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா,
ஹோண்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாவே டேங்க்கு கீழே கொடுத்துருப்பாங்க பம்பு. ஓகேவா? அதனால் இந்த ஹீரோவை பொறுத்த வரைக்கும் டேங்க்கு உள்ள பெட்ரோலில் தான் இன்ஜின் இருக்கும் பம்பு. அதனால் கொஞ்சம் கரெக்டாக பெட்ரோலும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆயில் கம்மியாகுது. இப்போ நான் ரேஸ் பண்ணுறேன். நான் சொன்ன பார்த்தீங்க கம்ப்ளைண்ட் இந்த ரன்னிங் ஆஃப் இதுதான். வண்டி ஸ்டார்ட் பண்ணாவே கொஞ்சம் நேரத்தில் டப்புன்னு வண்டி ஆஃப் ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா ஆயில் எல்லாமே எடுக்க போயிடுச்சு. இது அப்படியே வண்டி ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயில் ரொம்ப வரணும். இங்கே மேலே இருக்க ஆயில் எல்லாமே இந்த சாம்பரில் வரணும். அது வராமல் இருந்தாலும் பிரச்சனை. ஓகேங்களா? கண்டிப்பாக அது வந்து கண்டிப்பாக மேலே வந்து நிற்கணும். இது எடுத்து ஒரு இப்படி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகிடும். இது கரெக்டாக சாம்பர் வரத்துக்கு. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பெட்ரோல் மெயின்டைன் பண்ணணும். உள்ள 2 லிட்டர் பெட்ரோல் எப்பவும் இருக்கணும். அதுக்கு மேலே போடுற பெட்ரோல் தான் நீங்கள் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இந்த BS6 பொறுத்த வரைக்கும், அதுவும் ஹீரோவில் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா டேங்க்குள்ளே தான் அந்த இது வச்சுருப்பாங்க பம்பு. அதனால் பம்பு மூழ்கி இருக்கணும் பெட்ரோல். அப்போ தான் நம்ம மற்ற இது ஏன்னா வண்டி ரன்னிங் ஆஃப் ஆகுது அடைக்கிறது இந்த பிரச்சனைலாம் பெட்ரோல் சரியாக மெயின்டைன் பண்ணாமல் தான் வருது. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். லைட் போட்டு கட்ட தெரியும். லைட் போடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த மீன் நல்லா தான் இருக்குது. பார்த்துங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணால் அதுவும் அங்கே இருக்கக்கூடாது. சுத்தம் வேலை போயிடணும். வண்டி ஐடிங் தான் இருக்குது. கொஞ்சம் 1400 1300 RPM தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஆயில் ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு. ஃபுல்லாக எல்லாமே இது கண்டிப்பாக இது மேலே அப்படியே போய்ட்டு எடுத்துக்கு போய்ட்டுருக்கோம். ஆயில் மாற்றும் போது தான் இந்த ஃபில்ட்ரு வெளியில் இருக்கும். இதை கழட்டி கண்டிப்பாக க்ளீன்லாம் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ரீப்ளேஸ்லாம் பண்ணி ஆகணும். 20 வருஷம் கழிச்சு இந்த வண்டி எடுத்துருக்கேன். ஆனால் சின்ன பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் கண்டிப்பாக சால்வ் பண்ணலாம். அதான் புது வண்டி எடுக்கும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுங்க. இதெல்லாம் செக் பண்ணி எடுங்க. ஓகேவா? புது வண்டியிலே நிறைய பிரச்சனை வருது. அதனால் கரெக்டாக நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் நான் பண்ண முடியும். அதேமாதிரி புது வண்டி இருக்கும்போது இந்த கண்டிப்பாக இந்த ஆயில் லெவல் செக் பண்ணி வண்டி எடுக்கும். டிஸ்ட்ரிக் இருந்தால் ஓகே. டிஸ்ட்ரிக் இல்லாத மட்டும் மிரர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் வண்டி ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணும்போது சைலன்ஸ் அந்த கோர் சவுண்டு கண்டிப்பாக இருக்காங்க. டிக்கி டிக்கின்னு கேட்கும். ஓகேவா? இது BS6க்காக ஓட்டோ சென்சார்லாம் வச்சுருக்காங்க. அதனால் இந்த நாய்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இது ஆயில் ரொம்பது. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருந்தாவே கண்டிப்பாக ஆயில் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ வந்து 125ல் என்ன பிரச்சனை சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த 4 பிரச்சனை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அதை வீடியோ வச்சு காமிப்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புது வண்டி எடுக்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் செக் பண்ணுங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? ஓகே, இது நல்ல பார்ப்போம். இது ஒரு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். புது வண்டி எடுக்கும்போது இந்த ஆயில் லெவலில் நீங்களே செக் பண்ணுங்கள். பிடியில் செக் பண்ணுவாங்க, இருந்தாலும் நம்மளும் செக் பண்ணணும். தெரிஞ்சவங்க நம்ம கரெக்டாக செக் பண்ணிடும். ஓகேவா? இது நல்ல பார்ப்போம். பாய்.